ஒரு அமைதியான ஏரிக்கரையில் ஒரு விளையாட்டுத்தனமான குரங்கு, ஒரு பொறுப்புள்ள ஆமை, ஒரு அமைதியான வாத்து மற்றும் ஒரு மென்மையான மாடு வாழ்ந்து வந்தன. குரங்கு எப்போதும் மரங்களில் தாவி, வாழ்க்கை என்றால் விளையாட்டுத்தான் என்று சிரித்தபடி நேரத்தை கழிப்பது வழக்கம். யாராவது வேலை பற்றி சொன்னால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடும். ஆமை மெதுவாக நடந்தாலும் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் தவறவிட மாட்டேன் என்று தினமும் ஏரிக்கரையை சுத்தமாக வைத்திருக்கும். வாத்து காலை நேரத்தில் நீரில் நீந்தி ஏரியின் எல்லைகளை கவனித்து பாதுகாப்பாக வைத்தது. மாடு கரையில் நின்று குட்டி விலங்குகளுக்கு நிழல் தரும் மரங்களுக்கு அருகே மேய்ந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் ஏரிக்கரையில் பெரிய விழா ஒன்று நடந்தது. விலங்குகள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடினர். விழா முடிந்த பிறகு கரையில் நிறைய குப்பைகள் சிதறி கிடந்தன. ஆமை உடனே, இதை சுத்தம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் நீர் மாசாகிவிடும் என்று சொன்னது. வாத்து சம்மதித்தது. நான் நீருக்குள் விழுந்த குப்பைகளை எடுத்து விடுகிறேன் என்றது. ஆனால் குரங்கு சிரித்தபடி, குப்பை நாளைக்கு சுத்தம் செய்யலாம், இப்போ விளையாடலாம் என்று சொல்லிச் சென்றது. அடுத்த நாள் ஏரியின் நீர் மங்கலாக மாறியது. சில மீன்கள் மேலே மிதந்தன. விலங்குகள் கவலையடைந்தன. மாடு வருத்தமாக, நாம் நேற்று கவனித்திருந்தால் இது நடந்திருக்காது என்று சொன்னது. குரங்கு அப்போதுதான் உணர்ந்தது, நான் பொறுப்பை தவிர்த்ததால்தான் இப்படி ஆகிவிட்டது என்று தலை குனிந்தது. அது ஆமையிடம் சென்று, இனி நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், என்னால் முடிந்ததை செய்வேன் என்று உறுதியுடன் சொன்னது. ஆமை சிரித்தது. புரிந்து கொண்டால் போதும், செயலில் காட்டுவோம் என்றது. அனைவரும் சேர்ந்து ஏரிக்கரையை சுத்தம் செய்தனர். குரங்கு மரங்களிலிருந்து குப்பைகளை எடுத்து கீழே போட்டது. வாத்து நீரிலிருந்த குப்பைகளை அகற்றியது. மாடு கரையோரத்தை சுத்தமாக வைத்தது. சில நேரத்தில் நீர் மீண்டும் தெளிவாக மாறியது. அன்று மானை குரங்கு அமைதியாக அமர்ந்து, விளையாட்டும் நல்லது, ஆனால் பொறுப்பு இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று சொன்னது. நெறி: பொறுப்பை தவிர்த்தால் பிரச்சனை வரும், பொறுப்புடன் செயல்பட்டால் வாழ்க்கை சீராகும்.